வழிபாடு அடுமை துதிக்க ஆராதிக்க உங்களுக்கு நான் கொடுத்த நீர் எங்களுக்கு விஷயம் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி அதன் மூலம் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சொல்கிறார் பிதாவே. ஆமென். நாம் யாவும் எழுந்து கிறிஸ்துவர் பாமாலை 22வது பாமாலை தூயா 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 சர்வவல்ல நாராயண பாடல முதல் 2 சரணங்களை நாம் சேர்ப்போம். நின்னமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் நான் இருக்கின்ற சர்வ கடவுளே, நாங்கள் நேரத்தில் பரிபூர்ணம் அன்பு கூறவும் உடைய பசுத்த நாமத்தை உத்தமமாக பயன்படுத்தவும் உடைய பசுத்தாண்டிய நாள் எங்களின் சிந்தனை சுத்தம் பண்ணிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷரிலே பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கு மலர்பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம் சிறந்த மகிமையை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராகிய ஒரே பேரானவரான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய உணவாய் இருக்கிறீர். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடல் மகா பஸ்க வசனத்தை வாசிக்கும் தியானிக்கவும் ஆண்டு சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் கூடியிருக்கிறோம். ஆகையால் புத்தமன சபதத்தோடும் விசுவாசத்தோடும் அவருக்கு சேருக்காக கல்வியை கிருபை தேடி முறையால் படைத்து நம்மை நாமே சொல்லித் தருவோமாக. ஜெபம் செய்வோம். அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களை பொதுவாக ஆரோக்கியம் மூலமாக சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அறியாத விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். உலகின் நலமாய் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீமையிட்டவர்களே, எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பாவமெல்லாம் எங்களுக்கு மன்னியும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரித்து மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இப்போது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். ஆண்டுடைய சமுதிர பாவமனை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டுடைய சமுதிரக்காக இருப்போம்.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாலத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளை குற்றங்களை மன்னிக்கிற அவர்களுக்கும் பாவ மன்னிப்பெறச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையோடு உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் நாம் வாசிக்கிறோம். வாசித்து கொள்ளப்பட்ட முதலாம் பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். ஆறாம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலை அசைந்தது. ஆலயம் புகையினால் இருந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாடம் முடிந்தது. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாரம் 1 முதல் 8 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து, நாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவங்களிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது அவங்களிடத்திற்கு திரும்பிவிடும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவருக்கு கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீட்டே போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று
அவர்களுக்குள் சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களை ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியம் உங்களுக்கு விரோதமாக திறந்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது, அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். வாசிக்கிறவரை வேலைப்பாடும் வாசித்து முடிந்தார். சபையை உட்கார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி வெளியே இருக்கிறவங்களுக்கு அறிவிப்பு. முன்னாடி முதல் 5 பெஞ்சுகள் தயாராக இருக்கு. வெளியே இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. ஆண்கள் வருஷம் சரி, பெண்கள் சரியிலும் முதல் பெஞ்சுகள் காலியாக இருக்கிறது. நீங்கள் வந்து அங்கங்கே இடத்துல அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை செய்தியை நம் மத்தியில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் உதவி ஆயரவர்கள் நம்மோடு பதிவு செய்யும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சதாகாலமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய வடிவாக்கியம் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஜெபம் செய்வோம். ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, அனைத்து அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அடித்தளமாகவும் அஸ்திபாரமாகவும் காணப்படின இயேசு சாமி திருவசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நீர் விரும்புகின்ற அருட்பணியை உலகத்தில் செய்யவும் மீண்டுமாக யாவையால் நீர் நிறைப்பெற வேண்டுமாய் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் முஜீவன பரம்பிதாவே. ஆமென். இத்திருநாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற அருள்களின் தலைப்பு கிறிஸ்துவின் வேதனையை பகிர்ந்து கொள்ளுதல். ஷேரிங் காட்ஸ் பெயின். கிறிஸ்துவின் வேதனையை பகிர்ந்து கொள்ளுதல். இதுக்கு ஆதாரமாக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் சங்கீதம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள், இறுதியாக
நற்செய்தி பகுதியாக காணப்படுகின்ற லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களும் தியானத்துக்குரிய பாடமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய வேதனையை அல்லது கடவுளுடைய வேதனையை பகிர்ந்து கொள்வது அருட்பணியாளர் அல்லது கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சிறப்பான அழைப்பு அல்லது கடமை என்று நான் சொல்ல வேண்டும். மிஷன் இந்த வார்த்தை ஆங்கில வார்த்தையாக இருக்கிற பட்சத்தில் இது நேரடியாக பார்க்கும்போது பொதுவாக இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய குறிப்பிட்ட ஆட்களை பயன்படுத்துகின்ற வார்த்தை. இராணுவத்தில் குறிப்பிட்ட வீரர்கள் குறிப்பிட்ட பணியை செயல்படுத்த அனுப்பப்படுகின்ற வார்த்தை மிஷன். ஆகவே அந்த மிஷன் என்ற வார்த்தை மூலமாக வன்முறை கலந்ததாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த வார்த்தை ரத்தம் சிந்துதலுடன் தொடர்பாக இருக்கின்றது. அது ஒரு நாட்டுக்கு சொந்தம், ஒரு நாட்டிற்கு நன்மை, ஒரு அரசருக்கு சொந்தம், ஒரு நாட்டு மக்களுக்கு சொந்தம். அலெக்சாண்டர் கிரேட் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தோல்வியே சந்திக்காத ஒரு நபராக இருந்தார். ஹிட்லர் என்பவரும் 2ஆம் உலகப் போரில் மிக சிறப்பான நிலைமையை உண்டு பண்ணினார். ஆகவே அவர்கள் செய்கிற பணி மூலமாக அந்த நாட்டிற்கு அல்லது தேசத்துக்கு தான் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழில் இந்த வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட போகின்ற வேளையில் அருட்பணி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மிஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு வேறு விதமான அர்த்தம், அருட்பணி என்ற வார்த்தைக்கு வேறு விதமான அர்த்தம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் அருளால் அவரின் அருள்படைகளாக காணப்படுகின்ற அனைத்தையும் தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து வாரி கொடுப்பதுதான் அருட்பணி. கிறிஸ்துவின் அருளால் கிறிஸ்துவின் அருட்படைகளை தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுப்பதுதான் அருட்பணி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வேத அறிஞர்களின் முறை என்பவர் இப்படியாக சொல்கின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அருட்பணி செய்யவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக வாழ்வது கிடையாது, அருட்பணியை செய்யவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருட்பணி பிழைப்பிற்காக செய்வது கிடையாது, உழைப்பதற்காக செய்ய வேண்டும். அருட்பணியை பிழைப்பிற்காக நாம் செய்யக்கூடாது. அருட்பணியை கடவுளுடைய சக்தி மூலமாக உழைப்பிற்காக நாம் செய்ய வேண்டும். ஆகவே அருட்பணியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாங்களும் சரி, ஆண்டவரை பின்பற்றுகின்ற இறை மக்களாக நீங்களும் சரி, இரவும் பகலும் அயராது உழைக்கவே நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அருட்பணியின் கடமை என்னவென்றால், மனிதர்கள் மீது கடவுள் கொண்டிருக்கின்ற கரிசனையை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அருட்பணியை நோக்கத்தோடும் கடமையோடும் செய்யும் போது இறைவன் விரும்புகின்ற இறையரசை இந்த விண்ணுலகில் நாம் பார்க்க முடியும். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை வசனங்களையும் நாம் இன்றைக்கு வாசிக்கின்றோம். ஆகவே எப்படி ஆண்டவருடைய வேதனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும்? இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவருடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக குற்றமற்றவர்களுக்காக அல்லது குரல் கொடுக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இறைவனுடைய வேதனையை நாம் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? முதலாவதாக குற்றமற்றவர்களுக்காக, குரல் இல்லாதவர்களுக்காக, குரல் அற்றவர்களுக்காக குரல் கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தன்னுடைய வேதனையின் குரல் வெளிப்படுவதை அறிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடவுளுடைய வேதனையின் குரல் வெளிப்படுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகின்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது பணியை செய்ய முடியும், யார் நமது காரியமாய் போக முடியும் என்ற வேதனையின் குரலை அவர் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். கடவுளானவர் தன்னுடைய பணியை செய்ய வேதனையோடு ஆட்களை தேடுகின்றார். குரலற்ற மக்களுக்கு யார் குரல் கொடுப்பார்கள்? அவர்கள்தான், அதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்குது. குற்றமற்ற மக்களுக்காக மாற்றமல்லாமல் குரலற்ற மக்களுக்காக குரல் கொடுக்க ஆண்டவர் ஆட்களை தேடுகின்றார். ஆண்டவர் ஆட்களை தேடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் ஏசாயா முதன்மையாக இருக்கின்றார். அதுக்கு முன்பாக யாத்திராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் மோசேயை அழைக்கும் போதும் ஆண்டவர் தான் சொல்கின்றார். அவர் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் யாத்திராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகின்ற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகின்ற வேதனையை அறிந்திருக்கின்றேன், ஆகவேதான் உண்மை அவர்கள் விடுதலை வாழ்வுக்காகவும் அழைக்கின்றேன் சொல்கின்றார்.
சுருக்கமாக சொன்னால், ஜனங்களுடைய நிலைமையை பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கின்றேன். ஆகவே இவர்களை மோசையாக நீதான் வழி நடத்த வேண்டும் என்று அழைப்பதாக பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா சொல்கின்றார், இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்று சொல்கின்றார். அர்ப்பணிப்பின் நிலைமையை வெளிப்படுத்தி காட்டுவதாக பார்க்கின்றோம். ஆகவேதான் இப்பேற்பட்ட அர்ப்பணியாளருடைய வேதனையின் குரலை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறபடியால் அந்த அர்ப்பணி செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இது நம்முடைய கடவுளோடு நாம் இணைந்திருந்து அந்த வேதனையோடு நம்மை கலந்து கொண்டு அந்த வேதனையோடு மகிழ்ச்சியை நாம் செய்ய வேண்டும். குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுக்க நம்மை அழைத்திருக்கின்றார். இதுதான் முக்கியமான சாராம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் விரும்புகின்ற விடுதலை வாழ்வை தர வேண்டும். பார்வோன் மக்களிடத்திலிருந்து விடுதலை வாழ்வு, இங்கு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை வாழ்வு. ஆகவே குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுத்து அதன் மூலமாக விடுதலை பெற வேண்டும். சிறிய தீர்க்க தரிசிகளாலும் சரி, பெரிய தீர்க்க தரிசிகளாலும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது சொல்கின்ற வார்த்தை என்னென்றால், கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே, thus says the Lord. என்ன பார்மாவை பின்பற்றி இருக்கின்றார் பாருங்கள். கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே. ஆகவே குரலற்ற மக்களோடு குரல் கொடுக்கின்ற மக்களாக நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும். பார்த்து அல்லது இடம் பார்த்து அல்லது சகாயத்தை பார்த்து அல்லது பின்னணியை பார்த்து பேசுவது நல்லதல்ல. குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுக்கும் போது இயேசுடைய வேதனையில் நாம் அதிகமாக பங்கு பெறுகின்றோம். இரண்டாவதாக மற்றவர்களுக்கு குரல் கொடுக்கின்றோம், நல்லதுதான். இரண்டாவதாக அந்த எளிய மக்களை குணமாக்க வேண்டும். முதலாவதாக குரல் கொடுக்க வேண்டும், இரண்டாவதாக குணமாக்க வேண்டும். அர்ப்பணி நோக்கம் இதுதான். நற்செய்தி சொல்வது ஒரு பக்கம், அதே சமயத்தில் குணமாகின்ற பணியையும் அர்ப்பணியாளர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவருடைய தயவால் அவர்களை குணப்படுத்த வேண்டும். பலனற்ற மக்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும், அல்லது சக்தியற்ற பிள்ளைகளுக்கு சக்தி தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றற்ற மக்களுக்கும் ஆற்றலை ஆண்டுடைய கிருபையால் நாம் தர வேண்டும். குணமாக்குகின்ற மக்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவனாக வாழ்ந்த நன்மை செய்தவரை சுற்றி தந்த இயேசுடைய வாழ்வில் அவரை பார்த்து சுகம் பெற்றவர்கள் கொஞ்சம் பேர். அவரே நான் விரும்பி போய் உங்களுக்கு சுகம் பெறுகிறாயா என்று கேட்டு சுகம் பெற்றவர்கள் வெறி பேர். அவருடைய நிழல் தொட்டு சுகம் பெற்றவர்கள் நிறைய பேர். அவருடைய ஆடையை தொட்டு சுகம் பெற்றவர்கள் அதிகமான பேர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன் மூலமாக சுகம் பெற்றவர்கள் இப்படியாக இருக்கின்றார்கள். ஆனால் வாசிக்க அல்லது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான மனுஷனுக்கு அவருக்கு சுகம் கொடுக்கின்றார். ஒரு வித்தியாசமான மனுஷனுக்கு சுகம் இருக்கின்றார். தேகமானவர், திடமானவர், மற்றவர்கள் கண்டால் பயந்து நடுங்கக்கூடிய உருவத்தையும் உள்ளத்தையும் குரலையும் பெற்றவர். அந்த வித்தியாசமான மனுஷனுக்கு இறைவனானவர் தருகின்றார். இப்பகுதியில் ஆண்டுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஆண்டுடைய சீடர்களுக்கும் அவரை பின்பற்றவர்களுக்கும் மாபெரும் அச்சுறுத்தலால் சீரிய சிங்கம் போல காணப்பட்டவன் சவுல். சீரிய சிங்கம் போல் காணப்பட்டவன் சவுல். அவனுடைய நோக்கம் என்ன? பிரதான ஆசிரியர் சென்று கடிதம் வாங்கி தமஸ்கூலில் இருக்கின்றவர்களையும் எருசலேமில் இருக்கின்ற யூத மார்க்கத்தாரையும் அல்லது கிறிஸ்துவ மார்க்கத்தாரையும் கொலை செய்வது. கொலைவெறி பிடித்தவனாக சுற்றித் இருந்தான். எப்பயுமே கொலைவெறி தான். ஆகவே இவனும் கொலைவெறி பிடித்தவனாக அதை கொலை செய்வது கூட ஒரு அத்தாட்சியோடு சென்றதாக நாம் பார்க்கின்றோம். சவுலை எதிர்த்து யாரும் ஒன்றும் பேச முடியாது. சவுல் தமஸ்கு தெருவில் வருகிறார் என்று சொன்னால் யார் வெளியே நிற்கக்கூடாது. சவுல் வருகிறார் என்று சொன்னால் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆகவே இவன் செல்கின்ற பாதை தவறான பாதை. தவறான பாதையில் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் நல்லது செய்கின்ற புத்திசாலித்தனம் இவனுக்கு இல்லை. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் என்று சொல்ல இவனுக்கு யாருமே ஆட்கள் கிடையாது. ஆகவேதான் இவன் மனம் போல யார் யார் எங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மனுஷனாக மாறிவிட்டான். சிறந்த கல்விமான், கமாலியல் பாதைத்தடியில் படித்தவன், சனகரின் சங்கத்தின் தலைவன். எப்படி நம்முடைய பேராயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் என்று தங்களை மாற்றிக் கொள்கின்றார்களோ அதுபோல இந்த சவுல் சனகரின் சங்கத்தின் தலைவர், கமாலியல் பாதத்தில் படித்தவன்,
குற்றமற்றவன், பரிசேயன். அவனை போல ஒரு உத்தமமான மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆனாலும் பலவிதமான கனவுகளோடு தமஸ்குக்கு வருகிறார். பலவிதமான கனவுகளோடு தமஸ்கு வருகின்ற வகையில் வானில் தோன்றிய வெளிச்சத்தின் மூலமாக தரையில் விழுகிறான். வானில் தோன்றிய வெளிச்சத்தின் மூலமாக தரையில் விழுகிறான். பார்வை எழுந்து தடுமாறுகிறான். உதவி செய்ய இவனுக்கு ஒருவருமே கிடையாது. இவன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் 5 பேர் 6 பேர் வருவார்கள். ஆனால் வானில் தோன்றிய அந்த விண்வெளியின் மூலமாக இவன் தாக்கப்பட்டு கீழே விழுந்த உடனே இருக்கின்றவர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள். இவன் தனியாக கிடக்கின்றான். 3 நாள் கண் பார்வையற்றவனாக காணப்படுகின்றான். 3 நாள் கண் பார்வையற்றவனாக காணப்படுகின்றான். திக்கற்றவனாக இருக்கின்றான், தடுமாறுகின்றான், செய்வது அறியாமல் இருக்கின்றான், பேசுவது அறியாமல் இருக்கின்றான். இப்பேற்பட்ட மனுஷனையும் குணமாக்க இயேசுநாதர் விரும்புகின்றார். இப்பேற்பட்ட மனுஷனையும் இயேசுநாதர் குணமாக்க வருகின்றார். தன்னையும் இழிவாக பேசியிருக்கின்றான், தன்னை சார்ந்த மக்களையும் இழிவாக பேசுகின்றான். ஆனாலும் அவருடைய கரிசனை என்னவென்றால் இவனையும் குணமாக்க வேண்டும், இவனையும் குணமாக்க வேண்டும் என்று வேதனையோடு பேசுகின்றார். அனனியாவிடம் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பக்கத்து தெருவில் இருக்கின்றான். ஆகவே அவனையும் சென்று அவனை குணப்படுத்து, அவனை காப்பாற்று என்று சொல்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, அருள் பணியாளராக அல்லது கிறிஸ்தவராக இருக்கின்ற நாம் கூட இப்பேற்பட்ட குணமாக்கின்ற பணியை தான் செய்ய வேண்டும். மருத்துவமனையில் மருந்து கொடுக்கின்ற நபர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மருந்து போய் கேட்டாராம், கொடுத்தாராம். மருந்து கொடுத்த சகோதரி பேர் மேரி. மிக வேகமாக கொடுக்கின்ற சூழ்நிலை வந்த உடனே அந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்தாராம். அவர்கள் உடல் மாமா மந்தாமா மருந்து என்று கொடுத்தாராம். வேகமாக கொடுக்கும்போது எரிச்சலோடு கொடுத்தாராம் அந்த மருந்தை. அங்கே இருக்கின்ற மருந்தை எரிச்சலோடு கொடுத்தாராம் அந்த சகோதரி மேரி. அன்பாகவே இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூட குணமாக்கின்ற பணியை செய்யும் போது இறைவன் நம்மை மீண்டும் மீண்டும் ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். மரண தருவாயில் இருக்கின்ற இயேசுனுடைய வாழ்வில் கூட மல்கூஸ் என்பவன் தன்னுடைய காதை எழுந்த போது வேதனைப்பட்டு சுகப்படுத்தி பிறகுதான் அவர் மரணத்துக்கு தான் ஈடுபடுத்திக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆகவே சவுலை தடுத்து நிறுத்தி நடுமாறு செய்து சரியான மனுஷனாக மாற்றிவிட்டார். சவுலை தடுத்து நிறுத்தி தடுமாறு செய்து அதன் மூலமாக சரியாக மனுஷனாக மாற்றி தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாறிவிட்டார். ஆகவேதான் சவுல் சொல்கின்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, அருட்பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேலையிலும் அல்லது அருட்பணிக்காக நாம் உழைக்கின்ற வேலையிலும் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? குரல் கொடுக்கின்றோம், நல்லதுதான். குணமாக்கின்ற பணியையும் செய்ய வேண்டும். கொரோனா நோயில் 1.5 வருஷமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு முறைதான் கொரோனா வந்தது. இதற்கே நாம் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் பார்வன் மக்கள் மத்தியில் 10 வாதைகளை சந்தித்த மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு முறை கொரோனா வந்தது, மீண்டுமா வருமா என்று பயந்து கொண்டிருக்கின்றோம். 10 வாதைகளை சந்தித்த மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? ஆகவேதான் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் 24 மணி நேரமும் ஜபம், செய்தி, உபவாசம், அதற்காக ஜபம், இதற்காக ஜபம் என்று சொல்லி இறை அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குரல் கொடுக்கின்ற நாம் குணமாக்க வேண்டும். இறுதியாக 3வதாக தேவனுடைய வேதனையை நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றோம் என்று சொன்னால் குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரல் கொடுக்க வேண்டும், குணமாக்க வேண்டும், குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருட்பணி என்பது இதுதான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றதுதான் அருட்பணி. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக பணியாற்ற வேண்டும். அது மலர்படுக்கை அல்ல, முள்படுக்கை. கண்டிப்பாக ஏற்றத்தாழ் வரும். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கின்ற ஆற்றலை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். நன்மை செய்தார்களே சுற்றி தன் இயேசுநாதர் நமக்கு பிறகு இந்த பணி யார் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த பணியை செய்வதற்காக 12 சீடர்களை அழைக்கின்றார், 70 பேரை அழைக்கின்றார். 72 திருத்தொண்டர்களையும் அவர் செய்கின்றார். 2 பேராகத்தான் அவர் அனுப்புகின்றார். ஆனால் பணியில் அல்லது ஒரு நல்ல முன்மாதிரியை அவர்களுக்கு வைக்கின்றார். முதலாவதாக முன்மாதிரி, வானாயிலுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன், திரும்பி வருமோ திரும்பி வராதோ, ஆனாலும் இதுதான் உங்களுடைய முன்மாதிரி என்று சொல்கின்றார். 2வதாக பயணத்தை எளிமையாகவும் எளிதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பயணத்தை அல்லது வாழ்வை எளிமையாகவும் எளிய முறையிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். கொடுப்பதை உண்ணுங்கள், மாற்று வஸ்திரம் கூடாது, பணப்பை கூடாது. இதுதான் சுருக்கமான முன்மாதிரி. கொடுப்பதை உண்ணுங்கள், மாற்று வஸ்திரம் வேண்டாம், பணப்பை வேண்டாம்.
இன்றைக்கு புனித யாத்திரைக்கு செல்கின்றவர்கள் எப்படி செல்கின்றார்கள், எப்படி வருகின்றார்கள் என்பதை உங்களுடைய கண் பார்வைக்கு விட்டு விடுகின்றேன். அருள் தொண்டர்கள் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று இறைவனான இயேசுநாதன் சொல்கின்றார். ஆகியவர்களே, குறைவுகளை அர்ப்பணி செய்யும் போது வருகின்ற குறைவுகளை கண்டிப்பாக மனமும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை ஒரு நபர் சொன்னார், நன்மையை மற்றவரிடம் சொல்லுங்கள், குறைவுகளை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் சொன்னார். அதுபோல அர்ப்பணியில் குறைவுகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்போக்குவோம் நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்று இயேசுநாதர் விரும்புகின்றார். கடைசியாக சொல்லும் போது மாதிரியான வாழ்வுக்கு அது ஒரு விளக்கம் சொல்லும்போது, சமாதானத்தை ஏற்காவிட பரவாயில்லை, சபிக்க வேண்டாம், கோபிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். சமாதானத்தை ஏற்காவிட பரவாயில்லை, அதற்காக நீங்கள் கோபிக்க வேண்டாம், சபிக்க வேண்டாம், அப்பொழுதுதான் அது நல்லதாக அமையும் என்று சொன்னதாக பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நல்ல செய்தியை சொல்வதும் அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பதும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை. விசுவாசியே உன் வாழ்க்கை என்ன என்று கேட்டால், நல்ல செய்தியை சொல்வதும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சந்தோஷத்தை அனுபவிப்பதும் ஒரு விசுவாசியின் நல்ல வாழ்க்கை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை மையமாக வைத்துதான் இயேசுநாதர் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை ஒரு பாடமாக நமக்கு சொல்கின்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அறுப்பு மிகுதி, இதுதான் வேலையாட்கள் குறைவு. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இன்றைய சூழ்நிலை இதுதான். வேலையாட்கள் இல்லை என்றால் அறுவடை செய்ய முடியாது, விளைந்த பயிர் வீணாக போய்விடும். வேலையாட்கள் இல்லை என்றால் அறுவடை செய்ய முடியாது, விளைந்த பயிர் வீணாக போய்விடும். ஆகவே இந்த விளைவை தடுக்க, இந்த தடையை தடுக்க ஆண்டவர் சொல்கின்றார், வேலையாட்கள் வேண்டும் என்று சொல்கின்றார். வேலையாட்கள் வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அவர் மிக தெளிவாக சொல்லி இதன் பிரகாரமாக நடவுங்கள் என்று சொன்னதாக பார்க்கின்றோம். ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அவருக்கு என்ன நம்ம மீது உரிமை இருக்கின்றது. புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறவர் ஆண்டவர். அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது? பிசாசை துரத்துங்கள் என்று சொல்கின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது? உங்களால் ஆனந்தம் கொள்ளுவேன். ஆகவே அனுப்புகிறவர், அதிகாரம் கொடுத்தவர், ஆனந்தம் கொள்கிறவர். அவருடைய பணியை செய்கின்ற வேலையில் அவருடைய வேதனையை நாம் புரிந்து கொண்டு அது பிரகாரமாக செய்ய வேண்டும். 70 பேரும் வந்து இறைவனிடம் பேசுகின்றார்கள். நாங்கள் அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லும்போது இயேசுநாதர் சொல்கின்ற பதில் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய பெயர்கள் அனைத்தும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. மாறாக ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னதாக பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அர்ப்பணி செய்ய அழைக்கப்படுகின்ற நாம், அல்லது ஆண்டுடைய திருப்பெயரில் ஞாசனம் பெற்றுகின்ற நாம் எளிய மக்களுக்கு குரல் கொடுப்போம், எளியவர்களை குணமாக்குவோம், குறைகளை ஏற்றுக்கொள்கின்ற சக்தியை இறை நமக்கு தந்து வழிநடத்துவதாக. இதை செய்வதற்கு தான் திருப்பதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறைவு வரக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் திருப்பதியை நமக்கு ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். செய்வோம், செயற்கரிய காரியங்களை இறைவன் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு திருக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து திருப்பதியில் சேர்ந்து குறைகளை போக்கின்ற மக்களாகவும், குற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாகவும், குணமாக்குகின்ற பணி செய்கிற மக்களாகவும், குரல் கொடுக்கின்ற மக்களாகவும் நீங்கள் மாற்றிட வேண்டுமா? இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வலோகபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்பே நமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலே இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும்
மரித்தோரை நியாயத்திற்கு மகிழ்ச்சியோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நினைவுபட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மரிப்புக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் நம்முடைய கேட்குவது திருச்சபைக்குரிய அறிவிப்பு. இந்த திருச்சபை பொருளுக்கு செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் நாட்டின் தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை முறை எவ்வித மாற்றம் இல்லாமல் வழக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் 2 ஆராதனை நடைபெறும். முதல் ஆராதனை காலை 8 மணிக்கும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவான காணிக்கை செலுத்த வருபவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்க வேண்டும். காணிக்கை அவர்களை வந்து எடுப்பார்கள். மாதாந்திர சந்தா காணி உரையை மட்டும் நீங்கள் முன்னே வந்து அந்த ட்ரேயில் படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொதுவான காணிக்கை இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்து வழிபாடு நடைபெறும் போது மத்திய வழியிலே ஒரே வரிசையில் சமூக இடைவெளியை பின்பற்றி வரிசையாக வரும்படி என்று கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்து எடுத்த பிறகு அந்த பக்க வழியிலேயே அவர்கள் தங்கள் இருக்கைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின் இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் முதலாவது வந்திருக்குமாறு பணிபுரி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்ட திருச்சபை வாழ்த்துகிறது. தேவன் உங்களுக்கு மீண்டுமாக ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபை மூலமாக உங்களுக்கு ஜெபிக்க சென்ற வார காணிக்கை விவரம். மாத சந்தா 25,210, தோத்திரை காணிக்கை 800, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 850, பெண்கள் ஐக்கிய சங்கம் 700, வாலிபரை ஐக்கிய சங்கம் 550, புதிய ஆலய கட்டிட 5,300, நலிந்தோர் நலநிதி 1,550, கல்வி நிதி 300, ஆராதனை காணிக்கை 5,820, ஆக மொத்தம் 41,080. 2ஆம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 3,000, பிறந்தநாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 4,340, மொத்தம் 7,440. நன்றி. நாம் யாரும் எழுதி கிறிஸ்துவ கீர்த்தனையில் 755வது கீர்த்தனை. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா என்று பாடப்படும். அப்பொழுது காணிக்கை Thank you.
ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, ஒரு திருவாசகத்தில் பிரவேசிப்பதற்கு புதிய ஜீவனமான மார்க்கத்தை ஒரு அருமையான குமாரன் ரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராகியும் அவர் மூலமாக முன்னே வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளில் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர் மத்தியில் பிரசன்னமானது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தின் விற்கையை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, நீர் பரிசுத்தர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவன் மனிதன் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து ஒருவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளும், சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீர். அவர் சிலுவையில் ஒரு தினம் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் குணமும் மூலமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எங்களுக்கு நினைவுடன் ஞாபகத்தை நியமித்து தாம் நிறுவ வருவதனால் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது வார்த்தையை நினைவு கூறுகிறோம், நோய்களை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பா கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறபடியா நீர் இந்த அப்பத்தை திராட்சை ரசத்தை பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்ட விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவது வளரவும் எங்களுக்கு திரும்ப செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய்த்த சர்வவல்ல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்மையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பினால் உடைய பந்தியில் சேர துணியாம் எங்களுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய வேதியின் கீழ் துணிகைகளை போக்கிக் கொள்ளாத பார்க்கிறார்கள். ஆனாலும் தேவனே, எப்போது நிற்கும் செய்கிற சிறுமொழியை மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் திருமையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியால் சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவங்களில் சரீரம் ஆத்மாவும் சுத்தமாய் எப்போது நாங்கள் அவருக்குள்ள அவரை எனக்குள்ள வாசமாய் பெருமாய் ஒரு சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே இதத்தை தாரும்.
கடவுளுடையவர்கள் கடவுளுடையவர்களுக்கு இந்த பந்தியில் பங்கு கொள்ள ஆயத்தமாகிறவர்கள் வந்து பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொருள் சொன்னது போல மத்தியில் வரிசையில் ஒரு வரிசையாக வந்து இரண்டு பக்கமாகவும் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கப்படும். நீங்கள் பற்றி சொல்லிக்கிறேன். வெளியிலிருந்து இருக்கிறவங்க முதல் ஒரு நினைக்கிறேன்.
கிறிஸ்துவின் ரத்தமும் சாக்கிரமும் விசுவாசத்தை சாக்கிரமாகிய சரீரத்தின் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். சர்வவல்லவர் கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரிமூலமாக ஞானமாக நீரே எங்களை போஷித்திருக்கின்றீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குப்பட்டிருக்கின்றீர். அகப்பட முடியாத இந்த நன்மையான ஈவுக்காக ஆண்டவரை துதிக்கின்றோம். சரிமூலமாகிய சாக்கிரத்தை எங்களை பரிசுத்தமும் ஜீவனுக்கு ஏற்றபடி ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆன்மீக ஆராதனை என்பதை நம்புகின்றோம். நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு 10 வருஷம் தெரியாமல் அவருடைய நன்மையும் பரிபூரணமும் சித்தம் என்னதென்று அறிவிப்பதற்கத்தக்கதாக எங்கள் மனப்பதிலாக மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பசுத்தவாக அனைவரும் நித்திய ராஜ்யத்துக்குள் ஆனந்தம் அடையத்தக்கதாக இவ்வுலகத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய எங்களுக்கு கிருபை புரிந்துள்ளோம். உம்மோடும் பசுத்தாவியோடும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாங்கிறேன் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோதனமும் கனமும் மகனையும் பலமும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து கற்றுக்கொண்ட ஜெபத்தை சேர்ந்தே சொல்லுவோம். எழுந்து சொல்லுவோம். பரமதத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சுவாமிகளை செய்யப்படாமல் தேவன் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அடுக்குமானாக இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் உங்களிடத்தும் சிந்தையும் காக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.